வணக்கம். காயமே உடலே மருத்துவர், காய்கறிகளே மருந்து. உணவிலும் மாற்றம், உடலிலும் மாற்றம். உணவை மருந்தாக்குங்கள், மருந்தை உணவாக்காதீர்கள். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய அந்த உணவின் வழியாகவே முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். அதாவது நாம் சாப்பிடக்கூடிய உணவை மருந்தாக்கும் கலையை கற்றுக்கொண்டால், அப்போ ஒவ்வொருவரும் நாம் சாப்பிடக்கூடிய எந்த ஒரு உணவுப் பொருட்களையும் எப்படி சாப்பிட்டால் அதனுடைய தன்மை மாறாமல் எப்படி சாப்பிட வேண்டுங்கிற கலையை கற்றுக்கொண்டால் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய அனைத்து குறைபாடுகளையும் நீக்க முடியும். அதற்கு முன்னாடி தன்னுடைய உடல் நலத்திற்கு, தன்னுடைய உடலுக்கு எந்த வகையான உணவுகள் தேவை என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். அப்ப நீங்கள் எந்த சீதோசன நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த சீதோசன நிலையில் விளையக்கூடிய காய்களும் கீரைகளும் பாரம்பரிய அரிசிகள் தான் உங்களுடைய உடலின் ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்காற்றுகின்றன. அப்ப அந்த காய்களையும் கீரைகளையும் எடுத்து அதனுடைய தன்மை மாறாமல் சாப்பிட வேண்டும். அதாவது சமைத்தல் என்று சொன்னாலே பக்குவப்படுத்துதல். அப்ப அந்த காய்களையும் கீரைகளையும் பக்குவப்படுத்தி சாப்பிட வேண்டும். அந்த பக்குவப்படுத்தக்கூடிய கலையை தெரிந்து கொண்டால் அனைவருமே முழு ஆரோக்கியமானவர்கள் தான். அப்ப நாம் இந்த இயற்கையினுடைய அடிப்படையில தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த மருத்துவ சிந்தனையில தினமும் ஒரு சூரணம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த சூரணத்தின் வகைகள்ல கீரைகளை கொண்டு நம்மளுடைய சுற்றுப்புறத்துல நம்மளை சுற்றி விளையக்கூடிய அந்த கீரைகளை கொண்டு ஒரு சூரணமாக தயாரித்து அதனை உணவாகவும் தன்னுடைய உடம்புல ஏற்படக்கூடிய குறைபாடுகளை தீர்ப்பதற்கு மருந்தாகவும் நாம் எப்படி பயன்படுத்தலாம் என்று ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கீரைகளை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் என்னவென்றால், உணவு சாத்வீகமான குணத்தை, மனிதனுக்கு சாத்வீக குணம், அதாவது அஹிம்சா நிலை என்று சொல்லக்கூடிய அந்த சாத்வீக குணம் தான் தேவை. அப்ப சாத்வீகமான குணத்தை கொடுக்கக்கூடிய இந்த உணவு வகைகளிலே காய்களும் கீரைகளும் தான் முக்கியமான இடம் வகிக்கும். அப்ப காய்களை பற்றி நாம் இன்னொரு நாள் பார்ப்போம். இப்பொழுது கீரைகளை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த கீரைகளை தேர்ந்தெடுத்து சூரணம் செய்து அதனை மருந்தாகவும் உணவாகவும் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு கீரை சூரணம் என்னவென்று கேட்டால், ஒரு கீரை கிடையாது, 4 வகையான கீரைகளை கொண்டு, இந்த 4 வகையான கீரைகளும் நம்மளுடைய தட்பவெப்ப நிலையில நமது வீட்டில விளையக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட 4 வகையான கீரைகளை கொண்டு ஒரு சூரணம் தயாரிக்க போகின்றோம். அப்ப இந்த சூரணம் எதற்கு மிக மிக முக்கியமான ஒரு மருந்தாக இருக்க போகிறது என்று கேட்டால், தாம்பத்தியம் சார்ந்த குறைபாடுகளை ஆண்மை வீரியத்திற்கு அற்புதமான ஒரு மருந்தாகவும், தாம்பத்தியத்தில் எல்லையில்லா ஒரு இன்பத்தை அடைவதற்கு இந்த 4 வகையான கீரைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட அந்த சூரணம் மிக மிக அற்புதமாக இருக்கும். அப்ப இந்த சூரணத்தை எப்படி தயாரிக்கலாம்? அதற்கு முன்னாடி அந்த 4 வகையான கீரைகள் எவை என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். ஏனென்றால் நம்மளுடைய சாத்வீகமான குணத்தை ஏற்படுத்தக்கூடிய கீரைகள் தான் அனைத்துமே என்று சொல்கின்றோம். அப்ப கீரைகளை பொறுத்தளவுல எத்தனையோ வகைகள் இருந்தாலும் அதுல ஒரு குறிப்பிட்ட வகை உள்ள கீரைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் தாம்பத்தியத்தில் இன்பத்தை பெற முடியும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப எத்தனையோ கீரைகள் இருக்கும் பட்சத்துல நாம் எந்த கீரைகளை தேர்ந்தெடுப்பது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அதனையும் நம்மளுடைய பதார்த்த குண சிந்தாமணியில தாம்பத்தியத்தை அதிகரிக்கக்கூடிய கீரைகள் எவை என்பதை ஒரு பாடலாகவே பாடப்பட்டிருக்கின்றது. அப்ப நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாத்தையுமே ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய பலன்களை உணர்ந்து அதனை பாடல் வடிவில் பாடப்பட்டிருக்கின்றது.
அப்படி தாம்பத்தியத்தை அதிகரிக்கக்கூடிய அந்த கீரைக்குண்டான பாடல் பதார்த்த குண சிந்தாமணியில எப்படி கூறப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், தாளி முருங்கதலை தூது இளம் பசலை வாளி அருகீரை நெய் வார்த்துண்ணி லாளியன விஞ்சுவார் மோகத்தால் வீம்புரைத்த பெண்கள் எல்லாம் கொஞ்சுவார் பின் வாங்கி கேள். இதுல எந்த பாடல் எதுல பாடப்பட்டு இருக்கிறது? பதார்த்த குண சிந்தாமணியில தாம்பத்தியத்தை அதிகரிக்கக்கூடிய அந்த கீரைகளை பற்றி பாடலாக பாடப்பெற்றவைதான் இந்த பாடல். இந்த பாடலை நன்கு கவனித்து பார்த்தால் ஒரு 5 வகையான கீரைகள் தாம்பத்தியத்திற்கு முக்கியமான கீரைகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த 5 வகையான கீரைகள் எவை எவை என்று கேட்டால், 1 தாளிக்கீரை, 2வது முருங்கைக்கீரை, 3வது தூதுவளை, 4வது பசலை, 5வது அரைக்கீரை. அப்ப இந்த 5 வகை கீரைகள் தான் தாம்பத்தியத்தில் ஒரு எல்லையில்லா இன்பத்தை பெறுவதற்கு ஒரு அற்புதமான கீரைகளாக நம்ம பதார்த்த குண சிந்தாமணியில பாடப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த கீரைகள் கிடைக்கும் பட்சத்துல நீங்க அதனை என்ன செய்யணும்? நெய்யில புளி சேர்க்காம, அந்த கீரையில புளி சேர்க்காம நெய்யில வதக்கி அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து தொடர்ந்து 48 நாளைக்கு இந்த 5 கீரைகள் ஏதாவது ஒரு கீரையாவது புளி சேர்க்காம நெய்யில வதக்கி அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தா தாம்பத்தியத்தில் எல்லையில்லா இன்பத்தை பெற முடியும் என்று அழகாக சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்ப இங்க ஒரு கேள்வி, இந்த 5 வகையான கீரைகள்ல இந்த தாளிக்கீரை என்பது கிடைப்பது மிக மிக அரிதாக இருக்கின்றது. ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடியதுதான் தாளிக்கீரை. அதனால அந்த கீரைகளை தவிர்த்து விட்டு மீதி இருக்கக்கூடிய இந்த 4 கீரைகள் அவை எவை எவை? 1 முருங்கைக்கீரை, 2வது தூதுவளைக்கீரை, 3வது பசலைக்கீரை, 4வது அரைக்கீரை. இந்த 4 கீரைகளில் ஏதாவது ஒரு கீரையாவது புளி சேர்க்காமல் நெய்யில வதக்கி அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து 48 நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து ஒருவேளை உணவாக எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அந்த பதார்த்த குண சிந்தாமணியில் கூறப்பட்ட விஞ்சுவார் மோகத்தால் வீம்புரைத்த பெண்கள் எல்லாம் கொஞ்சுவார் பின்வாங்கி கேள். அது மாதிரி அந்த ஆண்மகனுடைய கடைக்கண் பார்வைக்காக அவர்கள் ஏங்குவார்கள் என்று அந்த பாடலில் அருமையாக கூறப்பட்டிருக்கின்றது. அப்ப இது நமக்கு சாப்பிட முடியலன்னா இதனை நாம் சூரணமாக செய்யலாம். அப்ப சூரணமாக செய்து வைத்து இதை கஞ்சி வடிவத்தில் சூரணம் தயார் பண்றோம். சூரணம் தயார் செய்து கஞ்சி வடிவத்துல செஞ்சு தினமும் ஒருவேளை உணவாக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். அப்ப இந்த 4 வகையான கீரைகளை கொண்டு அந்த சூரணம் தயாரித்து கஞ்சி தயாரிப்பது எப்படி என்பதை பார்க்கலாமா? அப்ப இதற்கு என்ன பெயர் வைக்கலாம்? இந்த 4 கீரைகளை கொண்டு தயாரிக்கக்கூடிய அந்த சூரணத்திற்கு நாற்கீரை, அதாவது 4 வகையான கீரை இல்லையா? அப்ப நாற்கீரை சூரண கஞ்சி என்று கொள்ளலாம். நாற்கீரை சூரணம் தயாரிக்கலாமா? அப்ப இந்த நாற்கீரை சூரணம் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை என்று கேட்டால், முருங்கை இலை நிழலில் உலர வைத்தது 100 கிராம், தூதுவளைக்கீரை நிழலில் உலர வைத்தது 100 கிராம், பசலைக்கீரை நிழலில் உலர வைத்தது 100 கிராம், அரைக்கீரை நிழலில் உலர வைத்தது 100 கிராம். அப்ப இந்த 4 கீரைகளை கொண்டு சூரணம் தயாரிச்சு கஞ்சியாக தயாரிக்கலாம் சொல்றோம். அப்ப இந்த கஞ்சி தயாரிக்க தேவையான பொருட்கள் எவை எவை என்று தெரிந்து கொள்ளலாமா? கருப்பு உளுந்து ஒரு 100 கிராம், சிறு பருப்பு என்று சொல்லக்கூடிய பாசி பருப்பு ஒரு 100 கிராம், கொண்டைக்கடலை ஒரு 100 கிராம், பச்சரிசி 1 கிலோ, ஏலக்காய் ஒரு 5 கிராம், மிளகு ஒரு 10 கிராம்,
அப்ப இந்த பொருட்கள் கஞ்சி தயாரிப்பதற்கு என்னென்ன சேர்த்தோம்? கருப்பு உளுந்து 100 கிராம், அதற்கடுத்து சிறு பருப்பு என்று சொல்லக்கூடிய பாசிப்பருப்பு 100 கிராம், கொண்டைக்கடலை 100 கிராம், பச்சரிசி 1 கிலோ, ஏலக்காய் 5 கிராம், மிளகு 10 கிராம். இவை கஞ்சி தயாரிப்பதற்கு. கீரைகள் சூரணம் தயாரிப்பதற்கு என்னென்ன கீரைகள் எடுத்தோம்? முருங்கை கீரை 100 கிராம், தூதுவளை கீரை 100 கிராம், பசலைக்கீரை 100 கிராம், அதுக்கடுத்து அரைக்கீரை 100 கிராம். இப்ப இந்த பொருட்களை கொண்டுதான் நாம் ஒரு சூரணம் தயாரித்து அதனை கஞ்சியாக செய்து நாம் குடிக்க போகின்றோம். அப்ப இத்தனை பொருட்களை நாம் தயாரித்து வச்சாச்சா? இப்பொழுது செய்முறை பார்க்கலாம். முதலில் கீரைகளை சூரணம் செய்து கொள்வோம். அப்ப தேவையான அளவுக்கு அந்த முருங்கை கீரையையும், தூதுவளை கீரையையும், பசலை கீரையையும், அரைக்கீரையையும் வாங்கி பழுப்பான இலைகள் எல்லாம் நீக்கிவிட்டு நல்ல இலைகளை தேர்ந்தெடுத்து அனைத்தையும் நிழலில் உலர வைக்க வேண்டும். அப்ப அனைத்தையும் நிழலில் உலர வைத்த பின்பு நன்றாக காய்ந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மிக்சியில போட்டு அரைச்சு பொடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். முதல்ல சூரணம் பார்த்தோமா? அப்போ முருங்கைக்கீரை, தூதுவளைக்கீரை, அந்த அரைக்கீரை, பசலைக்கீரை வாங்கி அந்த இலைகள் எல்லாம், பழுப்பான இலைகள் எல்லாம் நீக்கிவிட்டு நிழலில் உலர வைத்து பின்பு காய வைத்து நன்றாக காய்ந்த பின்பு மிக்சியில போட்டு அரைச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம். முதல் ப்ராசஸ் புரிஞ்சதா? ரெண்டாவது, அப்போ கஞ்சி தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் வாங்கியிருக்கோமா இல்லையா? பாசிப்பருப்பு, கருப்பு உளுந்து, கொண்டைக்கடலை, பச்சரிசி, ஏலக்காய், மிளகு இருக்கு இல்லையா? இப்ப என்ன செய்றீங்க? இந்த பொருளை எல்லாம் ஒன்னா சேர்த்து போட்டு அரைச்சு மாவாக்கி வச்சுக்கோங்க. மிக்சியில போட்டு அரைச்சு மாவாக்கி வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணிருக்கோம்? கீரைகளை காய வச்சு அரைச்சு பொடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த சைடு கஞ்சி செய்வதற்கு தேவையான பொருட்களை தயார் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ரெண்டையும் அரைச்சிருக்கோம் இல்லையா? இப்ப என்ன செய்யறோம்? ஒன்னா சேர்த்துறோம். ஒன்னா சேர்த்து ஒன்னா கலக்கி டப்பால போட்டு வச்சிருவோம். இப்ப நாம இந்த 4 வகையான கீரைகளை கொண்டு சூரணம் தயாரித்து அதனை கஞ்சி வடிவத்துக்கு கொண்டு செல்வதற்கு தேவையானவற்றை செய்து முடித்து விட்டோம். புரிஞ்சுச்சா? இப்ப எப்படி சாப்பிடுவது என்பதை தெரிந்து கொள்ளலாம். தினமும் காலை மற்றும் மாலை என 2 வேளையும் அல்லது ஒரு வேளையாவது, தினமும் காலை மற்றும் மாலை என 2 வேளை அல்லது ஒரு வேளையாவது நாம் ஒன்றாக கலக்கி வைத்திருக்கும் இல்லையா? கீரை சூரணத்தையும் இந்த மாவு பொருட்களையும் ஒன்றாக கலந்து வைத்திருக்கோம் இல்ல, அதுல இருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து ஒரு பாத்திரத்துல போடுறோம். 2 ஸ்பூன் எடுத்து பாத்திரத்துல போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணீரை ஊற்றி நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் முதல்ல. அப்போ நம்ம அரைத்து வைத்துள்ள அந்த பொடியில இருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பொடியை எடுத்து 2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் முதல். ரெண்டாவது, சின்ன வெங்காயம் இருக்கிறது இல்லையா? அந்த சின்ன வெங்காயத்தை உங்களுடைய தேவைக்கேற்ப எடுத்து நெய்யில வதக்க வேண்டும். எண்ணெயில் இல்ல, நெய்யில் வதக்க வேண்டும். அப்ப சின்ன வெங்காயத்தை நெய்யில வதக்கி அந்த வதக்கின வெங்காயத்தை கஞ்சி கொதிக்குது இல்லையா, அதுல போட்டு ஒரு கலக்கு கலக்கி காலை அல்லது மாலை என 2 வேளையோ அல்லது ஒரு வேளையாவது குடிக்க வேண்டும். புரிஞ்சிருச்சுங்களா? என்ன செஞ்சோம்? 2 ஸ்பூன் பொடியை எடுத்தோம், ஒரு பாத்திரத்துல போட்டோம், 2 டம்ளர் தண்ணீரை ஊற்றி கொதிக்க வைக்கிறோம். அதுக்கடுத்து சின்ன வெங்காயத்தை எடுத்தோம், நெய்யில வதக்கணும், வதக்கின வெங்காயத்தை இந்த கொதிக்கிற கஞ்சியில போட்டு ஒரு கலக்கு கலக்கி குடிக்கிறோம். ஓகேவா? எத்தனை நாள் குடிக்க வேண்டும்? 1 மண்டலங்கள் குடிக்க வேண்டும். அப்ப 48 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து குடிக்க வேண்டும். யார் குடிக்க வேண்டும்? தாம்பத்தியத்தில் ஈடுபாடு இல்லாதவர்கள்,
தாம்பத்திய சுகம் பெற முடியாதவர்கள், ஆண்மை குறைபாடு உள்ளவர்கள். அப்போ தாம்பத்தியத்தில் எல்லையில்லா இன்பம் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த 4 வகையான கீரைகளையும் இந்த பொருட்களையும் செய்து கஞ்சியாக சாப்பிட்டுக்கிட்டு வந்தா இதுவே அவர்களுக்கு உணவாகவும் அமையும், மருந்தாகவும் அமையும். அப்ப நிச்சயமாக 48 நாட்கள் இதனை தொடர்ந்து செய்தால் சித்தர்கள் வாக்கு ஒரு பொழுதும் பொய்யாகாது. அந்த சித்தர்கள் என்ன சொன்னாங்க? அந்த சித்தர்கள் அந்த பதார்த்த குண சிந்தாமணியில பாடப்பட்டிருக்க விஞ்சுவார் மோகத்தால் வீம்புரைத்த பெண்கள் எல்லாம் கொஞ்சுவார் பின்வாங்கி கேள். அப்ப அந்த பெண்களுடைய கடைக்கண் பார்வை, அதாவது அந்த கீரைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த ஆண்மகனுடைய கடைக்கண் பார்வைக்காக பெண்கள் ஏங்குவார்கள் என்று பதார்த்த குண சிந்தாமணியில் கூறப்பட்டுள்ள அந்த பாடலுடைய வாக்கு ஒரு பொழுதும் பொய்யாகாது. அப்ப இதனை முயற்சித்து பார்க்கலாமா? இதனை உணவாக எடுத்து 48 நாட்கள் சாப்பிட்டு பாருங்கள், முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய தாம்பத்தியம் இன்பம் பெறும், நன்றாக சிறக்கும். அப்ப மீண்டும் இன்னொரு சூரணம் தயாரிக்கலாமா நாளைக்கு? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.